தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் தனியார் பப்பில் சட்டவிரோதமாக விடிய விடிய ஆட்டம் போட்ட 75 பெண்களை போலீசார் கைது செய்துள்ளனர். பப்பில் மது ஏற்றி மயக்கத்தில் ஆடிய பெண்கள் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கையின் பின்னணி என்ன? பப்பில் ஆட்டம் போட்டு அட்ராசிட்டியில் ஈடுபட்ட பெண்களை போலீசார் கைது செய்து அழைத்துச் செல்லும் வீடியோதான் இது. ஹைதராபாத் பப்பிற்கு கர்நாடகாவிலிருந்து இளம் பெண்களை இறக்கியது யார்? சட்டவிரோத செயல் வெளியே தெரிய வந்தது எப்படி? தெலுங்கானா மாநில தலைநகர் ஹைதராபாத்தில் உள்ள பஞ்சாரா ஹில்ஸ் பகுதியில் ஆஃப்டர் 9 என்ற பெயரில் பப் ஒன்று இயங்கி வருகிறது. குடியிருப்புகள் நிறைந்த பகுதிக்கு நடுவே உள்ள வணிக வளாகத்தில் அமைந்துள்ள இந்த பாரில் சில சட்டவிரோத செயல்கள் நடந்து வந்துள்ளது. பாருக்கு வரும் கஸ்டமர்களை கவர கர்நாடகாவில் இருந்து இளம் பெண்களை வரவழைத்து தினமும் விடிய விடிய குடியும் கும்மாளமும் என ஆட்டம் போட்டிருக்கிறார்கள். இதனால் தூக்கத்தை இழந்த அப்பகுதி மக்கள் பஞ்சாரா ஹில்ஸ் போலீசில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் ஆஃப்டர் 9 பப்பில் அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். அதில் மது போதையில் அரைக்குறை ஆடைகளுடன் நடனமாடிக் கொண்டிருந்த கர்நாடகாவைச் சேர்ந்த 75 இளம் பெண்கள், 32 இளைஞர்கள் என மொத்தம் 167 பேரை கைது செய்தனர். அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். பப்பில் போதைப் பொருள் பயன்பாடு இருந்ததா என்றும் விசாரித்து வருகின்றனர். விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ள இளம் பெண்களின் பெற்றோர்களுக்கும் தகவல் அளித்துள்ள போலீசார் அவர்களை வரவழைத்து இளம் பெண்களை பெற்றோரிடம் ஒப்படைக்க முடிவு செய்துள்ளனர். மேலும் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த பப்பின் உரிமையாளரையும் பார்ட்னர்களையும் விசாரணை வளையத்திற்குள் வரவழைத்துள்ளனர். இளம் பெண்களை வரவழைத்து பப்பில் ஆட்டம் போட்ட சம்பவத்தில் ஒரே நேரத்தில் 75 இளம் பெண்கள் கைது செய்யப்பட்டது தெலுங்கானாவில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது.